அனைவருக்கும் கனிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். என் பெயர் சி. அக்ஸிலியம் ஃபெலிக்ஸ். ஆசிரியர் பணியிலும் கல்வி அலுவலர் பணியிலும் இணைந்து 38 ஆண்டுகள் 3 மாதம் 7 நாட்கள் பணி செய்து 30/1/2024 பணி நிறைவு பெற்றுள்ளேன். இதில் நான் 5 வட்டாரங்களில் வட்டார கல்வி அலுவலராகவும், மேலும் ஆசிரியர், தலைமை ஆசிரியர், பட்டதாரி தலைமை ஆசிரியர் பணியிலும் பணிபுரிந்த அனுபவங்கள், இதுவரை நான் சந்தித்த ஆசிரியர்கள் 2000 இருக்கும். அந்த வட்டாரங்களில் மாணவர்களை தொடர்பு கொண்டது 50,000 இருக்கும். இத்தனை மாணவர்களுடைய அனுபவங்களையும் ஆசிரியருடைய அனுபவங்களையும் உணர்ந்து அவர்களை பாராட்டி அவர்களின் பணியின் மேன்மையை உயர்த்தி இந்த எஸ்எம்சி என்று தொடங்கப்பட்டிருக்கின்ற அந்த கல்வி திட்டத்தில் பெற்றோர்களுக்கு பலவித ஆலோசனைகளை, அந்த கற்பித்தலில் அவர்கள் கற்றல் மேன்மையினை, அந்த வாழ்க்கை தத்துவத்தை, கல்வி மட்டும்தான் கரை சேர்க்கும், கற்பவர்கள் வாழ்கின்றார்கள், கற்பிப்பவராகிய பெற்றோர்களும் ஆசிரியரும் இச்சமுதாயத்தில் இந்த குழந்தையை பேணி வளர்த்து சான்றோர்களாக சாதாரண மாணவர்களும் சாதனையாளர் ஆவதற்கான அந்த குழந்தையினுடைய ஏக்கத்தை இந்த உலகிற்கு அர்ப்பணித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு குழந்தை தாயின் கருவறையில் உயிர் பெறுகின்றது. அதே சமயத்தில் வகுப்பறையிலும் அது சான்றோராக அந்த கல்வியை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த 2 தலங்களிலும் ஒரு புண்ணிய ஸ்தலமாக பார்க்கின்றோம். ஒவ்வொரு குழந்தையும் தாயின் கருவறையில், அம்மா, நான் பிறப்பதற்கு முன்னாடியே ஆணா பெண்ணா என்று பார்க்கின்றீர்களே, பிறப்பதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள், பிறப்புக்காக இந்த உலகமே காத்து இருக்கிறது என்று அந்த குழந்தை கெஞ்சுகிறது. அப்படி அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த வகுப்பறையில் எனக்கு ஒரு மாற்றத்தை தெரியப்படுத்துங்கள், எனக்கு பல வாய்ப்புகளை கொடுங்கள், நான் இந்த உலகத்தில் சாதாரண மாணவனாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய மாணவனாக மாற முடியும் என்று அந்த வாய்ப்பை பெற்றோர்களாகிய உங்களுக்கு வீட்டிலும், அவன் கற்கின்ற போது பள்ளியிலும் அதை நோக்கி வேண்டுகின்றான். இதை நாம் செவிமடுத்து இந்த மண்ணில் பிறந்த சாதாரண குழந்தையும் இந்த கற்றலால் கரை சேர்க்கும் என்ற ஒரு ஆற்றலை பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த மாணவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனையோ வாய்ப்புகள் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்திலே இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். கற்பது என்பது வாழ்வது, வாழ்வதற்காக கற்பது. 1 வருடம் பலன் தர பயிர் செய், 10 வருடம் பலன் தர மரம் நடு, 100 வருடம் பலன் தர கல்வி கொடுக, கல்வி பெருக. ஆகவே இந்த கற்றல் இன்று உலகம் முழுவதும் பல வாய்ப்புகளை பெற்று பல சான்றோர்கள் முன்னேறுகின்றார்கள். ஆசிரியர் பணியில் நாம் ஆர்வமாக லட்சிய மாணவர்கள், அர்ப்பணிப்பு ஆசிரியர்கள் இணைந்து இருப்பதனால் ஒரு அதிசய மூலம் உருவாகிறது. இதில் பெற்றோர்கள் பள்ளியில் அந்த ஆசிரியருடன் பொறுப்பு என்று இல்லாமல் தன்னுடைய மாணவர்கள் ஒரு லட்சியவாதியாக உருவாவதற்கான வாய்ப்புகளை வீட்டிலும் நாம் தேர்வு செய்ய வேண்டும். ஆகவே ஒரு மின்சாரத்திற்கு ப்ளஸ் மைனஸ் இவை 2ம் இணைந்தால் அந்த மின் விளக்கு, ப்ளஸ் என்பது அந்த பெற்றோர்கள், மைனஸ் என்பது அந்த அரசாங்கம், இவைகள் இணைந்து அந்த மாணவர்கள் ஒளி பெற வேண்டும் என்றால் சுவிட்சு போடணும். அப்போ சுவிட்சு எது என்றால் அந்த பெற்றோர்கள். நீங்கள் டிவியில் மட்டும் டொக்கு டொக்குன்னு சுவிட்சு போடுவதை விட அந்த பெற்றோர்களுடைய கற்றல் பணியில் ஆர்வப்படுத்தி பாராட்டி அவர்களை நாம் செயல்படுத்த வேண்டும். ஆகவே உயிரோட்டம் உள்ளதாக ஒவ்வொரு நிகழ்வுகளும் அந்த கற்றல் நிகழ்வுகளும் இருக்க வேண்டும். வாழ்க்கையோ பெரிது, வாழ்நாள் சிறிது, ஆனால் வீணால் வரினும் வீழாது ஒரு நற்செயல். அத்தகைய நற்செயல்தான் இந்த உலகம் எதிர்பார்க்கிறது. ஆகவே பாட பகுதியில் ஒரு புதுமையை ஏற்படுத்தி அதை வகுப்பறையில் அந்த மாணவர்கள் தன்னுடைய திறன் சார்ந்த செயல்களை, அதாவது வெற்றியாளர்கள் வித்தியாசமாய் பிறப்பதில்லை, வித்தியாசமாய் செய்வதில் தான் வெற்றியாளர்கள். ஆக ஒவ்வொரு மாணவனுடைய செயல்
வித்தியாசமாகவும், ஒவ்வொருடைய பெற்றோரும் தன்னுடைய பிள்ளையினுடைய அக்கறையில் அதை வித்தியாசமாக அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தும் அவர்களை பாராட்டியும் இந்த செயல்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். உதாரணம், இன்று கல்வித்துறையில் பல வாய்ப்புகளை தந்து, பல புதுமைகளை தந்து, அந்த மாணவருக்கான கற்றல் நிலைகளுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதை பெற்றோர்களும் உணர்ந்து அந்த வாய்ப்புகளோடு நாம் அதை செய்ய வேண்டும். ஆகவே ஒரு மாணவன் தந்தையை நினைத்தால் தாராளமாக நடக்கும், தாயை நினைத்தால் தந்திரமாக நடக்கும், கடவுளை நினைத்தால் கண்டிப்பாக நடக்கும், உன்னை நினைத்தால் உண்மையாக நடக்கும். ஆனால் ஒரு மாணவன் ஆசிரியர் நினைத்தால் இவை அனைத்தும் ஒருங்கே நடக்குமாம். ஆகவே ஆசிரியர் அந்த மாணவர் என்ற உறவு, பெற்றோர் பிள்ளை என்ற உறவு, பெற்றோர்களும் தன்னுடைய மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர், முதல் ஆசிரியர் பெண், ஒரு தாய். அந்த தாய் வளர்க்கப்படுகின்ற அந்த நிலத்தில் இதிலே அந்த ஆசிரியர்கள் படுகின்ற அந்த நிலையிலே அந்த வாய்ப்புகளை அந்த மாணவர்களுக்கு தர வேண்டும். ஆக சிந்தனை உள்ளவர்களாக வளர வேண்டும். இப்போது நான் உதாரணம் ஒன்று சொல்கிறேன். கற்றல் என்பது பாடத்தை படித்து அப்படியே ஒப்பிவித்து தேர்வு எழுதி மதிப்பெண் பெறுவதில்லை. அந்த கற்றல் என்பது வாழ்க்கை தத்துவத்தை வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்வதற்கான ஒரு முன்னேற்றம். உதாரணம், ஒரு விறகு விற்பவன் காட்டிலே சென்று விறகு எடுக்கின்றான். அதை ஒரு 8 மணி நேரம் உழைத்து அது ஒரு விறகு கட்டு ஒரு 100 ரூபாய் விற்கின்றான். அதே 10ஆம் வகுப்பு படித்த மாணவன் ஒரு ஆச்சாரி அந்த ஐடியிலே படித்து அதே மரத்தோடு தான் வேலை செய்கின்றான். அதை இழைத்து ஒரு வாசகால் கோத்தால் ஒரு 1500 ரூபா. அதே மாணவன் மேல் ஐடியோ மற்றதோ படிக்கின்ற போது அந்த கதவுகளை டிசைன் பண்ணி விற்கின்றான் ஒரு 50,000க்கு. அப்போ கற்றல் நிலை எந்தெந்த தன்னுடைய அனுபவங்களின் சார்பாக படித்த நிலைகளின் சார்பாக அவன் உயர்த்தப்படுகிறான் என்பதை நாம் அதை தெரிந்து கொள்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு மாணவர்களும் இத்தகைய விஷயத்தில், உதாரணமாக பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம்? பெற்றோர்களை நல்லா யோசனை பண்ணுங்கள். ஆசிரியர்களே, மாணவர்களே, நாம் பொதுவாக பார்ப்பதால் பறவைகள் பறக்கும், விலங்குகள் நடக்கும், இதுதான். ஆனால் எந்த ஒரு கற்றல் சூழலையும் எந்த ஒரு சமூக சூழ்நிலையும் கூர்ந்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற போது பறவைகள் எல்லாம் காது உள்மடலாக இருக்கும், சிறியதாக இருக்கும், தெரியாது. விலங்குகளுக்கெல்லாம் காது மடலாக பெருசாக இருக்கும். பெரிய பெரிய காது இருக்கின்ற போது பெரிய குட்டினை இரும். ஆகவே காது மடல்கள் வெளியில் இருக்கின்றவைகள் எல்லாம் குட்டி போடும். பறவைகளுக்கு காது மடல் உள்ளே இருப்பதால், சிறியதாக இருப்பதால் அது முட்டை போடும். ஆகவே இந்த பெரிய வித்தியாசத்தை, காதே இல்லாத விலங்கு பாம்பு. ஸோ இதையெல்லாம் நம்ம படிக்கின்ற காலத்தில் இப்படி கூர்ந்து கவனிக்கணும். இன்னொரு உதாரணம், வகுப்பறையிலே ஒரு மாணவன் எண்களை அறிந்து கொள்கிறான். 1 2 3 500 1000 வரைக்கும் எழுதுகின்றான். அவன் எழுதுவதால் அந்த எண் பயிற்சியை பெறுகின்றான். ஆனால் வீட்டிலே அந்த கற்றல் விளைவுகள், வீட்டிலே அந்த மாணவன் ஒரு தொடப்பத்தை எடுத்து எத்தனை குச்சி இருக்குது, ஒரு படி அரிசி பருப்பை எடுத்து எத்தனை பருப்பு இருக்கிறது என்று ஒரு 1000 வரை எண்ணுகின்றான் என்றால் அதுதான் அவன் கற்றலை மேம்படுத்துகிறது, வளப்படுத்துகிறது என்று. ஆகவே 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை இன்றைக்கு நம்மளுடைய இந்திய தேசத்தில் அந்த கற்றல் நிகழ்வுகள் எஸ்சிஆர்டி, என்இஆர்டி மூலம், என்சிஆர்டி மூலம் ஒவ்வொரு மாணவன் ஒவ்வொரு வகுப்பிலும் ஒவ்வொரு பாடத்திலும் எந்த அளவுக்கு அந்த பாடனுடைய கற்றல்களை தெரிந்து கொள்கின்றான், அதன் விளைவுகள் இருக்கிறது என்று வரையறுத்து கொடுத்திருக்கிறது. இப்போ 1ஆம் வகுப்பிலே 48 கற்றல் விளைவுகள், அந்த திறன்களை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஆண்டில். 2ஆம் வகுப்பில் 64, 3ஆம் வகுப்பில் 61, 4ஆம் வகுப்பில் 69, 5ஆம் வகுப்பில் 60, 6ஆம் வகுப்பில் 97, 7ஆம் வகுப்பில் 114, 8ஆம் வகுப்பில் 117, 9ஆம் வகுப்பில் 142, 10ஆம் வகுப்பில் 150. அப்போ ஒவ்வொரு வகுப்புக்கும் அந்த மாணவன் அந்த ஆண்டு முழுவதும் அந்த கற்றல் விளைவுகளை அவன் அடைந்து அடுத்த வகுப்புக்கு செல்ல வேண்டும். இதுதான் கல்வியினுடைய நிலை. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த கற்றல் விளைவுகள், அன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய கற்றல் விளைவுகளை அவன் முழுதாக தெரிந்து கொண்டானா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இதில் பெற்றோர் பங்கு என்ன என்றால், ஒவ்வொரு மாணவனும் வகுப்புக்கு சென்று வருகிறான், நீ படித்தாயா என்று கேட்பதை விட, சமீபத்தில் நோபல் பரிசு வாங்கிய ஒருவர், நீ இந்த நோபல் பரிசு காரணம் யாருன்னு கேட்டால் தாய். என்ன பண்ணாங்க, அவங்க படிக்கலை, ஆனாலும் நீ இன்று வகுப்பறைக்கு சென்று
என்ன கேள்வி கேட்டாய், என்ன புரிதலை ஏற்படுத்தினாய் என்பதை கேட்டு கொண்டு வந்து அவன் வீட்டில் அம்மாட்ட சொல்லணும். அப்போ அந்த கேள்வி என்ற ஒரு அறிவு, அந்த கற்றலுக்கு கேள்வி என்ற ஞானம், 5 வகையான கேள்விகளை கேட்டுதான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு பார்வையில் ஒரு மாணவன் கேட்டான், சார் ஒரு மரத்தில் ஒரே காய் காய்க்கும், நிறைய காய் காய்க்கும், என்ன காய் என்று எனக்கு புரிதல் இல்லை. அந்த கேள்விக்கு பதிலை புரிந்து கொள்ள இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும். அதை கொத்து கொத்தா ஒரே நேரத்தில் காய்க்குமா அல்லது விட்டு விட்டு காய்க்குமா என்று கேட்டபோது அது விட்டு விட்டு காய்க்கின்ற ஒரு காய். மாங்கான்னு சொல்லக்கூடாது, பழமாயிடும். அடுத்தது அதுலேயும் புரிதல் இல்லை. மீளவும் என்ன செய்தேன், அதை உடைச்சு சாப்பிடலாமா உடைக்காத சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கின்ற போது உடைத்து சாப்பிடுகலான் என்ற அனுபவத்தை அந்த மாணவன் சொல்லுகின்ற போது தேங்காய் என்று புரிகிறது. அப்போ புரிதல் என்ற ஒரு நிலை மாணவனுக்கும் ஆசிரியருக்கும், மாணவனுக்கும் பிள்ளைக்கும், பெற்றோருக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும், சமூகத்துக்கும், அந்த உறவுக்கும் உள்ள ஒரு புரிதல் சம்பவங்கள் நம்ம ஏற்படுத்தும். அப்போ சம்பவங்கள் தான் சரித்திரமாகிறது. நல்லது ஒரு சந்திப்பு தான் நல்லது ஒரு எண்ணத்தை உருவாக்குறது. நல்லது ஒரு எண்ணம் தான் நல்ல சிந்தனையை உருவாக்குறது, சிந்தனை செயலை உருவாக்குறது. ஆகவே அந்த சந்திப்பில் நல்ல எண்ணங்களை உருவுகின்ற மேம்பாடான சிந்தனையை கொள்ள வேண்டும், புரிதலை ஏற்படுத்த வேண்டும். எனக்கு ஜோக்காக ஒன்று சொல்வேன் புரிதல்ல. ஒரு கணவன் ஒரு காதலன் ஒரு காதலியை பார்த்து, என் கண் உன் கண்ணில் பட்டதால் அது மீன் வலையா கொசு வலையா என்றான். அப்போ அந்த விடைக்கு ஒரு புரிதல் இருந்தால்தான் நாம் அதில் விடை காண வேண்டும். அதுபோன்றுதான் வாழ்க்கையிலும் கணவன் மனைவிக்கு என்ற ஒரு புரிதல் இருந்தால்தான் அந்த வாழ்க்கை மேம்படும். மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் அந்த பாடங்களிலே ஏற்பட்ட ஒரு புரிதல் இருந்தால்தான் அந்த புரிதல் ஒரு நல்ல ஒரு செயலாக புரிந்து கொள்ள முடியும். அதனால் ஏதோ பாடம் நடத்துகிறேன் என்று இல்லை. உதாரணமாக அப்துல் கலாம் 7ஆம் வகுப்பு படிக்கிற போது அந்த அனுசூயா ஆசிரியர் ஒரு கரும்பலகையிலே ஒரு கழுகு படம் வரைந்து பறக்கின்ற தத்துவத்தை காட்டினார். ஆனால் அப்துல் கலாம் அவர்கள் இது எனக்கு புரியவில்லை, என்ன தத்துவத்தில் அது பறக்கிறது என்று அவர்கள் வினா எழுப்பினார்கள். அப்போ கடற்கரையில் இட்டுன்னு வந்து அந்த பருந்து பருகின்ற ஒரு தத்துவத்தை பார்த்து விளக்கணப்பதான் அவர் விமான ஓட்டியாக என்ற ஒரு எண்ணம் அந்த இடத்துல அவருக்கு உருவாகி. ஆகவே வகுப்பறையிலும் சரி வீட்டிலும் சரி பெற்றோர்கள் நம்மளுடைய எதிர்கால கனவுகளை, உங்கள் கனவுகளை அவர்களுக்கு திணிக்காதீர்கள், அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், அவர்களுக்கு சிந்தனை செய்ய சொல்லுங்கள். அப்படி அந்த சிந்தனை செய்வதற்கான வாய்ப்பை அவர்கள் மேம்படுத்துவார்கள். ஆகவே 13 வயதிலிருந்து அந்த 18 வயதுக்கும் இருக்கின்ற ஒரு கற்றல் நிலை அந்த மாணவர்களுக்கான ஜீன்ஸ் உருவாக்குறது இல்லையா, அதை என்ன செய்கிறானோ அவன் தான் அவனுடைய பெற்றோர்கள் அந்த அடுத்த தலைமுறை உருவாகுது. நான் ஒரு பள்ளியில் ஒரு மாணவன் 4ஆம் வகுப்பு பாடவன் பிள்ளைகள்லாம் எட்டு வந்து துண்டு பிடி பிடிச்சான் சார். நான் அவனுக்கு அறிவுரை சொல்லி ஒரு சீட்டு எழுதி அந்த சீட்டை வச்சுட்டு வந்தேன். பல ஆண்டுகள் பிற்பாடு நான் வருவேன், இந்த சீட்டை அப்போ தான் நான் உனக்கு படித்து காட்டுவேன்னு சொன்னேன். அந்த முருகன்ற பையன் கல்யாணம் ஆகி அவன் ஏழுமலைன்னு ஒரு பையன் 4ஆவது படிக்கிறான். நான் போன போது திரும்ப அப்போ மாணவன் தேடி ஓடி வந்து, ஐயா நான் 4ஆவது படிக்கல பீடி பிடிச்சேன்னு என்னை பசங்க மாட்டி விட்டாங்க, அப்போ ஒரு சீட்டு எழுதி வச்சிங்களே அதை நான் பார்க்கணும் என்று சொல்லி வந்தான் தேடி. அப்போ தேடி இருக்கும்போது அந்த சீட்டை எடுத்து நான் பார்த்தபோது, முருகா உன்னுடைய மகனும் இதே வகுப்பு படிக்கின்ற போது துண்டு பிடிப்பான் இது. ஆகவே இந்த பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் இந்த மாணவர்களுக்கு பார்வையிலே நம்ம பிள்ளைகள் நம்மளுடைய வீட்டிலும் சரி பள்ளியிலும் சரி உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த கற்றலை அந்த சம்பவங்களை அப்படியே தான் அடுத்த தலைமுறைக்கு. அப்போ பெற்றோர்கள் வீட்டிலும் அதை ஒழுங்குபடுத்த வேண்டும், ஆசிரியர்களும் அந்த பள்ளி வகுப்பறையில் அந்த மாணவர்கள் பண்ணும். ஒரு 4 செவற்றுக்குள்ள மட்டும் அந்த மாணவர்கள் இல்லை, அந்த வகுப்பறையிலே அறிஞர்களாகவும் சான்றோர்களாகவும் அவர்கள் கட்டப்பட்டு வருகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை சிந்தனைகளை உருவாக்குகின்ற ஒரு நிறைய வாய்ப்புகளை அவனுக்கு தர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அந்த மாணவர்கள் பெற்றோர்களும் சேர்ந்து அந்த மாணவர்களை தனி கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு 3 மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஞானி ஆவானோ, 4 மணிக்கு எழுந்திருக்கிறவன் அறிவாளி ஆவானோ, 5 மணிக்கு எழுந்திருவனா மனுஷனாக இருப்பானோ, 6 மணிக்கு எழுந்திருவெல்லாம் கழுதியாக இருப்பானோ, 7 மணிக்கு எழுந்திரவெல்லாம் எருமாடான், 8 மணிக்கு எழுந்திரவெல்லாம் பண்ணியான். ஸோ இந்த செயல்பாடுகளுக்கு உரியதாக நாம் பழக்கப்படுத்தி கொள்ளக்கூடாது. அதனால்தான் இந்த காலையில் எழுந்திரித்து பார்க்கணும். பெற்றோர்கள் இன்னொரு விஷயம், நம் பிள்ளைகளை வளர்ப்பதிலே அல்லது செழுமைப்படுத்துவதிலே கல்வி கொடுப்பதிலே அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்றால், ஒரு உதாரணம், காகம்
ஒரு கூண்டு கட்டும், அடியில் பெரிய முள், சின்ன முள், குச்சி, அதுக்கு மேலே பஞ்சு வச்சு அது முட்டையிடும். தன் குழந்தையான அந்த காகத்தினுடைய பறவை பறப்பதற்கான இந்த கூடை கட்டுகிறது. அதுக்கப்புறம் அது முடி முளைந்த உடனே அந்த குச்சியை வெளியே தள்ளும், பஞ்சு கீழே தள்ளிடும். சின்ன முள்ளுகள் குத்தக்கூடாது, அந்த பக்கத்து கிளையில் அந்த உட்காரும் அந்த காகம் குஞ்சு. அதுக்கப்புறம் அந்த சின்ன முள்ளையும் எடுத்துடும். பெரிய முள்ளாக இருக்குது வந்து உட்காராது. உடனே அது என்ன பண்ணும், பறக்க ஆரம்பிக்கும். இப்படி தான் கழுகும். தன்னுடைய குஞ்சு பொருந்த பாடு அதெல்லாம் முடியலாம் வளர்ந்துருப்பாடு அந்த கழுகு அந்த குஞ்சை தூக்கி மேலே எடுத்துன்னு போய் பொட்டுன்னு ஊற்றுடும். அப்போ அது கீழே விழுகின்ற போது பறக்க கற்றுக்கினாதான் அது அந்த தன்னை வளப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பை அந்த கழுகு அந்த குஞ்சுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதை நோக்கத்தை தான் நம்ம பெற்றோர்களும் இந்த ஒரு சந்திப்பை பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மாவட்ட ஆட்சியர் 6ஆம் வகுப்பு படிக்கின்ற போது அவருக்கு சித்தப்பா அவர்களை அந்த மாவட்ட ஆட்சியராக இருக்கிறவர் டிரைவராகிறார். அப்பா அவர் அம்மா என் பிள்ளையை இட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரில் இட்டுன்னு போகிறார். காரை நிறுத்திட்டு தன்னுடைய பிள்ளையும் அந்த இறக்கி விட்டுட்டு இந்த மாவட்ட ஆட்சியர் அம்மாவை எட்டுன்னு போய் அந்த இறக்கி விடுறார். திரும்பி வந்து அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறாரு, அம்மா என்னுடைய கனவு உன்னுடைய கனவாக இருக்கட்டும், நான் திணிக்கல. நான் எப்படி ஒரு கலெக்டருக்கு டிரைவராக இருந்து இந்த பணியை செய்கின்றனோ, நீ ஒரு மாவட்ட ஆட்சியர் ஐஏஎஸ்ஸாக இருந்து அந்த காரில் உட்காந்து இன்னொருவர் காரை திறந்துடுகின்ற போது நான் பார்க்கணும் என்ற ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அப்போ உடனே அந்த குழந்தையை 5ஆவது படிக்கும்போதே கலெக்டர் கண்ணகி அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ அது நம்ம ஏன் கலெக்டர் கண்ணகின்னு பேர் வச்சு கூப்பிட்றான்னு தெரியாத நிலையில் இதை புரிந்து கொண்டு அந்த பிள்ளையினுடைய எண்ணம் லட்சியம் சேர்ந்து மாவட்ட ஆட்சியராக ஆயிடுச்சு. அப்போ அந்த மாவட்ட ஆட்சியர் ஆன ஒரு லட்சியம் அந்த குழந்தைக்கு ஒரு சம்பவத்தை அந்த பெற்றோர்களும் அந்த ஆசிரியர்களும் செய்தார்கள். நான் கூட சில வீடுகளில் தன் பிள்ளைக்கு டாக்டர் பிரின்சி அப்படின்னு எழுதி ஒட்டுறோம். அது ஏன் என்றால் அந்த மாணவருக்கு அந்த பிள்ளைக்கு அந்த விதமான உந்துதலை ஏற்படுத்தணும், ஊக்கத்தை ஏற்படுத்தணும். ஊக்குவித்தா தேக்கி வைப்பானாம். எனவே இந்த பிள்ளைகள் நம்ம இருக்கின்ற இந்த பிள்ளைகள் இந்த மாணவர்கள் ஒவ்வொரு மாணவரும் சாதாரண மாணவர் தான். அவர்கள்ட்ட என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதை பெற்றோரும் கண்டுபிடிக்க வேண்டும். நான் ஒரு சம்பவத்தில் பொதுமக்களுக்கு ஒரு கூட்டத்தில் பெற்றோர்களை மாணவர்களை வைத்து கொண்டு ஒரு 3 எழுத்துல நல்ல எழுத்தா நல்ல வார்த்தையா அது இருக்கணும்னு சொன்னேன். அந்த மாணவர்கள் கரடி, பாம்பு இப்படி 3 எழுத்தில் உள்ள ஒரு விலங்குகளையும் பேர்களையும் சொன்னான். ஆனால் 3 எழுத்தில் இருக்கிற அம்மா அப்பா என்ற வார்த்தை அவனால் சொல்ல முடியல. அந்த அம்மா பின்னாடி உட்காந்து டேய் என்ன சொல்கிறா அப்படின்னு நெஞ்சில் அடிச்சுக்குது. ஆனால் அவனுக்கு ஞாபகம் வரல. ஏன் வரல? அப்போ அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், உனக்கு எத்தனை ஆடு இருக்குதுன்னா 20 ஆடு இருக்குது. உனியமான ஒரு ஆட்டை கூட்டினா, ஆரோக்கியமரின்னு ஒரு ஆட்டை கூட்டினா அந்த ஆடு வருது. ஒரு பேர் வைத்தே இந்த ஆட்டுக்கு நீ கூப்பிட்டு நீ பயிற்றுவிக்கிற. உன்னுடைய மகன் முருகன் இருப்பதை அவனை எழுப்பி முருகா படித்தியா எழுதினியா ஓ நோட்டை காட்டு தலைமை ஆசிரியர் கையெழுத்து போட்டுக்கிறாங்களா என்ற ஒரு ஆய்வை எத்தனை பெற்றோர்கள் அந்த வீட்டில் அந்த நோட்டை பார்க்குறாங்க. அப்போ அதனால் அவனுடைய பையன் பேரே அந்த 3 எழுத்தில் இருக்கிற அம்மா என்ற பேரே சொல்ல முடியல. அப்போ அந்த உறவை மேம்படுத்துவதற்கு நல்லது ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த உரையாடல்கள் அவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் சிந்திக்கின்ற அளவில் நாம் செய்யணும். இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த மாணவர்களை ஒவ்வொரு நாளும் புதிய நாள் என்று ஆராய்ந்து பார்த்தால் அறிஞராக்கலாம். ஆகவே ஒவ்வொரு திட்டத்திலும் ஒவ்வொரு செயலிலும் இந்த பெற்றோர்கள் பங்கும் இருக்கிறது, ஆசிரியருடைய பங்கும் இருக்கிறது என்பதை நாம் தெரியலாம். அப்போ தாயின் குழந்தை பெற்று வளர்ந்து அது சிந்தனை உள்ளவளாக அறிவோர் ஆற்றுவதற்கு பெற்றோர்களும் பங்கு இருக்கிறது, ஆசிரியரும் பங்கு இருக்கிறது. அதைவிட நம்முடைய அரசும் இந்த மாணவருடைய கற்றல் வெளிப்பாடுகள் அவனுடைய ஆற்றலை வாய்ப்பை கொடுங்கள். உதாரணமாக ஒரு பள்ளியில் இருக்கின்ற இன்று நான் ஒரு 4 பேரை சொல்லுகின்றேன். இளையராஜா அவர்கள் இசையை பாட்டு கல்வி ப்ரோக்ராமில் உனக்கு பாட வரையான்னு தலைமை ஆசிரியர் நிறுத்திட்டார். ஆனால் ஒரு ஆசிரியர் ஒரு கண்ணாடியை வாங்கி கொண்டு போய் வீட்டில் கொடுத்து இதை பார்த்து பாடு என்று சொல்லி அவங்க அம்மா அதை உற்சாகப்படுத்தி அவனை எழுப்பி பாட வைத்து அடுத்த ஆண்டு பாட்டினாராம். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை என் அம்மாவும் என் ஆசிரியரும் கொடுத்தனுடைய விளைவுதான் நான் இன்றைக்கு இசைஞானி இளையராஜா என்று கூறுகிறார். ரகுமான் கான் 2000 ரூபாய்
7வது படித்து நிற்கிற சூழ்நிலை. அதை மீட்டு கொடுத்து உனக்கு திறமை இருக்கிறது என்று வெளிப்படுத்தி கொடுத்ததற்கு ஒரு ஆசிரியரும் அந்த அம்மா பெற்றோரும். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ரகுமான் கான் உருவானார். கடந்த காலத்தில் உச்ச நீதிமன்றத்தில் பணி செய்து நிறைவு பெற்ற கிருஷ்ண தேவராஜ் அவர்கள் 8ஆம் வகுப்புல அந்த ஒட்டச்சடாரம் என்ற பள்ளியில ஒரு நீதிபதியாக நடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். அதற்கு அந்த தாய் அதற்கான முன்னேற்பாடுகள் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வாங்கி கொடுத்து அந்த நீதிபதியாக நடித்தனுடைய காரணம், நான் இன்று உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறேன், இன்று நான் பணி நிறைவு செய்கிறேன். அந்த பள்ளியில் சென்று அந்த வேப்ப மரத்தில் அடைந்து ஒரு அமைதி இருந்து கண்ணை மூடி இருந்துட்டு தன் மணி நிறைவு செய்ததை அந்த இடத்துல நிகழ்த்தினார். அப்ப ஒவ்வொரு வாய்ப்புகளும் ஆசிரியர்கள் மட்டும் சாராமல் இந்த பெற்றோர்களும் இணைந்துதான் இந்த சமுதாயத்திற்கு இந்த குழந்தையை, உதாரணம் கேளுங்க, சாதாரண இருக்கிற இந்த விலங்குகளை கூட இன்னைக்கு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாணவர்கள் தீய செயலில் சிந்திப்பதும் அதை நெறிப்படுத்தி அது சமூக சூழல் சிந்தனையாக மாற்றணும். ஒரு கிராமத்தில் இந்த நெல் வயல்களை எலி அதிகமாக சாப்பிடுறது வலை கட்டுறாங்க, கம்பி. அப்போ மணிலாவெல்லாம் பாதுகாக்க கட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணுது எலி, இந்த காலத்தில் போய் அந்த வரப்பில் நின்றுக்கின்னு நான் டார்ச் அடித்து பார்க்குறோம், கம்பி கட்டுக்குது, கம்பியில் கட்டி உள்ளே போனால் இறந்துருவோன்ட்டு என்ன செய்யுதுங்க, அப்படியே அந்த கம்பியை தாண்டி எகிரி குதித்து வயலுக்கு போகுது. என்ன சோதனை பாருங்கள். ஒரு சாதாரண எறும்பை பாருங்கள், வரிசையாக போகுது, நடுவில் ஒரு பூச்சி வந்து தடுத்துட்டா 2 பகுதியில் இருக்கிற எறும்புகள் ஒன்றாக தனித்தனியாக கூடி ஏதோ பேசி திருப்பி வந்து ஒரு லைன் ஃபார்ம் ஆகி மறுபடியும் போகுது அடுத்த வினாடியே நிமிடங்களே. அப்போ அந்த சிந்தனை என்பது எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கின்றால், ஆறறிவுள்ள அந்த மனிதனுடைய சிந்தனை, அந்த வாய்ப்பை அந்த பெற்றோர்களும் அந்த பள்ளியின் வகுப்பறையிலும் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அரசாங்கம் அதுக்குரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே விதைத்தவன் மறந்திடலாம், விதைகள் மறப்பதில்லை. நாம் அந்த விதையை, அந்த மாணவனை, நம்ம இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த குழந்தை எப்படி எனக்கு இறைவன் சொத்து, அந்த கல்வி சொத்தை மாற்றுவதற்கான இந்த உலக சூழலில் மாணவர்களை நெறிப்படுத்துகின்ற நெறியாளர்களாகிய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இந்த வளமான சமுதாயத்திற்கு சிந்திக்கக்கூடிய திறன்களை வளர்ப்பதற்காக, அவர்களை மேம்பாட்டுக்காக இல்லாமல், அதாவது வறுமையின் அடையாளம் இல்லை, அது பெருமையின் அடையாளம். ஒரு உதாரணம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவுடைய பெற்றோர், அந்த மாணவன் தன் 8ஆம் வகுப்பில் அரசு கொடுக்கின்ற எண்ணமும் தேர்வு எழுதி வெற்றி பெற்று அதன் மூலம் முன்னேற்றம் பெற்று காலேஜிலே படித்து முதல் மாவட்ட ஆட்சியராக ஆனார், முதல் அட்டம்ப்டிலே. சென்ற ஆண்டு நீட்டு தேர்வில் 720 மார்க்கு ஒரு ஆசிரியருடைய மகன், இந்தியாவிலே 720 மார்க் எடுத்த முதல் மாணவன் இந்த தமிழகத்தில் இந்த செஞ்சி பகுதியிலே ஒரு மாணவன் உருவானார். மாணவர்களே, ஒரு மாணவன் எனக்கு ஒரு கனவுல வந்தான், சார் எல்லாரையும் பார்க்குறீங்க, வெற்றி வாய்ப்பை கொடுக்குறீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பை வந்து என்னை பார்க்கலேன்னு கனவுல வந்தான். போகின்ற போதுதான் அந்த 5ஆம் வகுப்பு மாணவன் வாரிசு என்ற படத்தில் முதல் படம் நடித்திருக்கிறான். இதுவரை 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே 2 ஆண்டுகளில் தன்னுடைய ஆற்றல் ஆகிய நடிப்பு திறனை வெளிப்படுத்தினான். இன்னொரு பள்ளியில் அம்மனம்பாக்கம் பள்ளியில் ஒரு மாணவி அழகாக பாடினாள். உடனே இந்த பெற்றோர்கள் அவர்களை கூப்பிட்டு பாராட்டி ஒரு சால்வை அளித்து, உன் குரல் இந்த உலகத்திற்கு ஒலிக்கும் என்று சொன்னேன். அதே போல இன்று அந்த மாணவி பாடின பாட்டை பல சேனல்களை போட்டு எடுத்து அதை வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கு அம்மாம் அவர்களை சினிமா பாடலுக்காக பாடுவதற்காக தயாரித்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நிலைகளை கன்று உணர வேண்டும். மாணவர்களுடைய திறனை பெற்றோர்கள் அதை பாராட்டுதல் என்பது ஒவ்வொரு நிலையிலும் அந்த நிகழ்வுகள் அவங்களை பாராட்டும். தவறுகள் தண்டிக்கப்படக்கூடாது, திருத்தப்படணும். அப்ப திருத்தப்படுவதற்கான ஆலோசனைகளை அவனுக்கு நாம மேம்படுத்தணும் என்பதுதான். கல்வி மட்டும்தான் கரை சேர்க்கும். கற்பதற்கான ஒரு வாய்ப்பை அந்த சமூகம் ஆகிய பெற்றோர்களும் உருவாக்க வேண்டும், அந்த பள்ளி இருக்கின்ற ஆசிரியர்களும் அதை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு மாணவனுக்கும் இருக்கின்ற அந்த திறன்களை, அந்த வாய்ப்புகளை நாம் கண்டுபிடித்து கொள்ளும். ஒரு மாணவன் பாருங்கள், ஓட்டப்பந்தயத்தை தாண்டுகின்ற இடத்திலே தாண்டி எகிரி குதித்து ஒரு முறை, தாண்டி அது மேலே நீச்சல் அடிக்கிறாப்புல 2-3 ஸ்விம்மிங் பண்ணி தாண்டறது வேற. அந்த மாணவனை அன்று 5ஆம் வகுப்பில் கண்டுபிடித்த காரணம், இன்று ஏசிய அளவில் அந்த தாண்டுதலில் வித்தியாசமான முறையில் இன்று உருவாகியிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு மாணவரும் அந்த நிலையிலே
இருக்கின்ற நிலையிலே அந்த மாணவனை கண்டறிந்து அந்த மாணவரை நாம் அந்த சமுதாயத்துக்கு வளப்படுத்துவதற்காக இந்த ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வகுப்பறையிலும் சரி வீட்டிலும் சரி நாம் மாற்ற வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கல்விதான் கரை சேர்க்கும், கல்வி மட்டும்தான் கரை சேர்க்கும். அதற்கான வாய்ப்புகள் பெற்றோர்கள் தன் வீட்டிலே உருவாக்கணும். புத்தகத்தை புரட்டிப்பார், அது உன்னை புரட்டி போடும். ஆகவே அந்த புத்தகத்தில் இருக்கின்ற கருத்துக்களோடு தானும் இணைந்து பல நூல்களை கற்று ஒரு லட்சியவாதியாக மாற வேண்டும் என்றால் பெற்றோர்கள் லட்சியவாதியாக இருக்க வேண்டும், ஆசிரியர்களும் லட்சியவாதியாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கியவர்கள் இன்று பெரிய மாம்பேதம் இருக்கிறவர்களாம் 13 வயசுல தான் பெற்றோர்களே ஆசிரியர்களே அந்த மாணவருடைய மாற்றத்தை கண்டுபிடிக்கலாம். பக்கத்தில் இருக்கிற செஞ்சிக்கோட்டை ராஜாதேசிக மன்னன் 13 வயதுல அந்த குதிரையை அடக்க முடியாமல் அவங்க தந்தை டெல்லி பாதுஷா மன்னனால் சிறை வைக்கப்பட்டார். ஆனால் அந்த 13 வயதில் இருக்கிற ராஜாதேசிக சிந்தித்தான், இந்த குதிரையை அடக்கணும்னா வெட்ட வெளிச்ச வெயில் இருந்தா அந்த நிழல் படுது, கடவாளத்தினால் அந்த நிழலை பார்த்து ஆடுவதை அது மிரள்கிறது என்று கண்டறிந்து ஒரு மாந்தோப்பு நிழல் அந்த குதிரையை நிற்க வைத்து அதை வெற்றியாக மாறி அதை அடைக்கணும். அங்கே அந்த 13 வயதில் இருக்கின்ற ஹிட்லர் தன்னுடைய திறனை வெளிப்படுத்தி அது மாற்றினார். சாமி விவேகானந்தர் 13 வயதில் தன்னுடைய அறிவாற்ற ஆற்றலை இந்த உலகிற்கு பரிமாற்றினார். ஆகவே 13 வயது என்பது அந்த டீனேஜ் தொடர்கின்ற நிலையில பெற்றோர்கள் அதை ஒருங்கிணைத்தும் ஆசிரியர்கள் அதை வளப்படுத்தியும் அந்த வகுப்பறையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆகவே பள்ளி என்பது ஒரு வகுப்பறை, வீடு என்பது ஒரு வகுப்பறை. இந்த வகுப்பறையிலே சாதாரண மாணவரும் சாதனையாக்கலாம் என்ற செயல்பாட்டில் இணைந்து செயல்படுவோம், இணைவோம். இந்த சமுதாயத்தை இந்த உலகத்துக்கு மாற்றம் தரக்கூடிய விஞ்ஞானிகளாக, பகுத்தறிவு செயலாளர்களாக, ஆன்றோர்களாக, சான்றோர்களாக நம்மால் மாற்ற முடியும். நன்றி, வணக்கம்.